ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த கல்லை போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்பா கிட்ட பணங்காவே வெட்டி தர சொல்லி வாங்கணும். அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி உங்க கூடயே வந்து நான் வந்து கல் எடுத்துட்டேன், நீங்களும் சொன்ன மாதிரி வந்து பணங்காய் வெட்டி தந்துட்டீங்க. ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து நொங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்ட போகிறாரு. ஏன்னா என்னால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வெட்டவே போகிறாரு. போன டைமு வந்து என்னை விட்டுட்டு போய் தான் வந்து எல்லாமே வந்து பணம் சாப்பிட்டாங்க. இந்த டைம் வந்து லாஸ்ட் டைமில் நான் வந்து ஜாயின்ட் ஆனேன். அதனால் வந்து எனக்கு இப்போலாம் பணம் மாட்டீங்களா, அப்பப்போலாம் என்னை நீங்கள் ஏமாத்துறீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு தனியாக வெட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்பா உனக்குலாம் தம்மா வெட்டி தரேன் சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ கல் இருக்கணும் என் கூட வந்து, அப்பா மட்டும் தனியாக வந்து கல் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸு கூட. அதனால் வந்து இன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து கல்லுன்னு உனக்கு பணங்காய் வெட்டி தரேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். சரி பரவாயில்ல, பணங்காக இதை கூட நம்ம செய்யலாம் எப்பட்றா அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து கல் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆமாம், இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஜாலியாக வந்து பேசிட்டு சிரிச்சிட்டு ரொம்ப நாள் கழித்து அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கல் எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்பா பணங்காய் வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ் அப்பா போய் எவ்வளோ பணங்காய் வெட்டுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பணங்காய் மரத்தில் வந்து அப்பா வந்து ஏறி பணங்காய் வெட்டுறேன். நான் அங்கேருந்து இன்ட்ரோ கொடுத்து வரத்துக்குள்ளே அப்பா வந்து பணங்காய் மரத்தில் வந்து ஏறிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்பா பொத்துன்னு ஒன்று வந்துச்சா, 2-3 கொலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்பா என்கிட்ட வந்து விழுற மாதிரியே இருக்குது எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் எம்மா காய் வந்து நொங்கு வெட்டிடுறாங்க போரு. ஜெயஸ்ரீ சொல்லுவா என்னை விட்டுட்டு போய் நீங்கள் தான் சாப்பிட்றீங்க, என்னை விட்டுருங்க சொல்லுவாங்க. ஆனால் ஜெயஸ்ரீ வந்து சொல்லுவா என்ன மிஸ் பண்ணிட்டு போய் நொங்கு சாப்பிட்றீங்க சொல்லுவாங்க. ஆனால் ஜெயஸ்ரீ வந்து அதிர்ஷ்டம் நிறைய நொங்கு வெட்டி வச்சுக்கிறாங்க. வாங்க சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து 4 பேர் தான், நீ நான் அப்பா தாத்தா. சாப்பிடலாம். சரிம்மா, என்னோட அதிர்ஷ்டம் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்தீங்களா? நீ வரலன்னு ஃபீல் பண்ணல. நான் என்னை விட்டுட்டு போய் நீங்கள் நொங்கு சாப்பிட்றீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு அதுதான் உனக்கு நொங்கு அவ்வளோ. சரிம்மா நம்ம வந்து காசு போட்டு வாங்கி சாப்பிடணும்ல, ஏன்னா நம்ம வீட்டில் மரம் ஏற ஆள் இருக்குது. அதில் நம்ம மரம் இருக்கிற இடத்த நம்ம பார்த்து அறுத்து சாப்பிட வேண்டியதான். சரிம்மா வாங்க, இந்த வெயில் நாளுக்கு இந்த நொங்கு சாப்பிட்டு உடம்புக்கு நல்லது. இந்த நம்சுலாம் இருக்காது இல்லையா, அதுக்கெல்லாம் நல்லது. சரி, இவரு என்ன பணங்காய் வெட்டுறவரா சாப்பிட்றவரா? அவர் வந்து பார்க்குறவரு, சாப்பிட மாட்டாரு. என்ன சாப்பிடுவோம் தெரியல, ஊட்டி விடு பார்க்கும். நான் வந்து சோறு குழம்பு ஆக்கி வச்சிருந்தேன். காலைல சாப்பிடலாம், நேரம் 8 மணி 8-9 மணி எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு சோறு குழம்பு பார்க்கணும். நம்ம எல்லாம் கும்பலாம் அங்கே போயிட்டோம். அவனே நினச்சனே தெரியல, நம்ம சினம் போகிறோம் அங்கே போயிட்டாங்க. சோத்து பணம் குழம்பு சட்டி யாரும் தூக்கிடுவாங்களோன்ட்டு பயந்துக்குன்னு இங்கே வந்து பார்த்துட்டோம். அங்கே இருங்க, நான் இங்கே இருக்கிறேன் காரணம். அவ்வளோ ஒரு கருத்து. குட் பை. இப்போ கூட பழங்காய் சாப்பிட்றதுக்கு நான் டூமத்தில் இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். காலைல என்ன பண்ணான்னா, நாய் ஒன்று வந்து சொல்லிட்டு துரத்தனா ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ண பார்த்து கல் ஜம்ப் பண்ணி போயிட்டான். அந்த 2வது வாட்டி என்ன நினச்சான்னு தெரியல, எதுக்கு நம்ம ஜம்ப் பண்ணி போனோம், அந்த கல் 4 காலை வச்சு போவோமேன்னு வச்சு ஜம்ப் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த கல்லை போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்பா கிட்ட பணங்காவே வெட்டி தர சொல்லி வாங்கணும். அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி உங்க கூடயே வந்து நான் வந்து கல் எடுத்துட்டேன், நீங்களும் சொன்ன மாதிரி வந்து பணங்காய் வெட்டி தந்துட்டீங்க. அம்மா எனக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க போல. பக்கம் நறுக்கி வச்சுட்டாங்க. வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான் காட்டுறேன். பொண்ணுக்கோசம் தான் வைக்கிறாங்க அப்பா பாரு. ஏன்னா வந்து என்கிட்ட தான் வந்து நீ கல் இருக்க வாமா, நான் அவனுக்கு வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வந்து ஐஸ் வச்சு கூட்டின்னு வந்தார். அதனால தான் பொண்ணு பக்கம் அதிகமாக சேருது. என்னப்பா பண்ணுற சீரா? அவனுக்கு ஜில்லுன்னு இருக்கணும், பலன் பண்ணிக்கிறார் பற்றியா அவரு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாக்கு ஃபுல்லாக வந்து பணங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பணங்காய் வெட்டி அந்த இடத்துல வந்து சாப்பிடல, ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம் அவ்வளோதானே. வெள்ளை கலரில் அப்படியே. சரி வா, நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களா, நானும் சாப்பிட போகிறேன். சரிம்மா. சன்னப்பா நீங்கள் சாப்பிடாத என்ன வேலை பார்க்குறீங்க? பாப்பாவுக்கு நோண்டி தரீங்களா? பாருப்பா பொண்ணுக்கு அவ்வளோ பாசம். வெட்டி தான் வச்சுக்கிறாங்க, சாப்பிடு ஜெயஸ்ரீ. இப்போ ஒரு காயை பொண்ணுக்கு நான் தான் நோண்டி தருவேன், எடுத்து நாங்கள் பாருங்க எவ்வளோ வெள்ளையாக சொல்லிட்டு. ஆமாம், நம்ம ரோட் சைடெலாம் வந்து வாங்கினா உள்ளே அந்த தோல் இருக்கும் பார்த்தீங்களா வெள்ளை கலரு, அது சேர்த்தா வந்து எடுத்து தருவாங்க.
அப்போ அழகாக அதெல்லாம் கஷ்டமாக நொங்கு போட தெரியுது இல்லையா, அதெல்லாம் ஷார்ப்பாக வெட்டி நோண்டி தராங்க உங்களுக்கு. சாப்பிடுங்க. இன்னும் அந்த பக்கம் வெட்டி வச்சு இன்னும் சாப்பிடல பழகுது. அப்படியே இருக்குது. ஆனால் அப்பா கையில் கொடுத்துனேன்னா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் அது எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள். சரி சாப்பிடுமா. ஐயோ எனக்கு சன்னேப்பா சாப்பிடு. உங்கள் கையில் கொடுங்களா? தர மாட்டாரு. உங்கள் கையில் கொடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்ட உடனே எனக்கும் இந்தா. சரி நீங்கள் நல்லா கேட்டு வாங்குறீங்க. இந்த பாருங்க கேட்காமலே எனக்கு வருது. அதான் பொண்ணு பாசம். என்ன சன்னேப்பா இப்படியே சீவிங்களா? ஆமாம். நொங்கு போடுறாங்களா? அதுமாரி போட்டுத்தாங்களாம். அது வந்து விற்பனைக்கு விற்கிறவங்க அவங்க. என்ன ஏபாத்து விற்கிறவங்க. நாம் வந்து சாப்பிட இப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பனங்காய் நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி தெரியுமா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டாலும் வந்து அவ்வளோதான் டேஸ்ட் இருக்காது. எப்படி அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து நோண்டி எல்லாம் வச்சு விற்பாங்க. இது அப்படியே பனமரத்தில் இறக்கி அப்படியே சாப்பிட்றோம் நம்ம. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா கையால் நம்ம நோண்டி சாப்பிட்டா தான் டேஸ்ட் அதிகம், அவங்க நொங்கு போடுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். எண்ணெய் கூட வெட்டி சொம்பில் ஊற்றி குடிச்சா டேஸ்ட் வராது. அப்படியே வெட்டி அப்படியே குடிச்சா டேஸ்ட். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. நம்ம இந்த விரலால் நோண்டி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம முழுசாக சாப்பிட்டா வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கு. என்ன உங்கள் அப்பா நீ ஒரு ட்ரைனிங்கில் பேசினுக்கிறீங்க? அப்பா எப்படியோ அந்த மாதிரி தான் பொண்ணு இருப்பாங்க. சரி சரி சூப்பராக இருக்கும். தாய்க்கு வசந்தது தலைச்சி பிள்ளை, தவப்புனுக்கு வசந்தது இறச்சி பிள்ளை தானே சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க பழமையே. தாய்க்கு தலைப்புல தவப்புனுக்கு கடப்புல சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் 2 பேரும் தானே. ஐயோ சரிங்க சரி. பனங்காய் நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் பனங்காய். வெட்டி அப்படியே இறக்கி அப்படியே சாப்பிட்றோம். இந்த வெயில் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நிறைய மரத்தை உடனே வந்து பிரித்து அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட்றோம். கொட்டிக்கும். இந்த நொங்கு எடுத்து மூஞ்செல்லாம் புசனை வேகூர்லாம் கொட்டுன்றீங்கல்ல? ஆமாம். சரி தம்மா நீங்கள் சொல்ல. இதில் இருக்கிற சொல்லலாம் அதில் கிடைக்குமா? இதில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் அதில் இருக்கும். பட் இருந்தாலும் இதில் இருக்கிற மாதிரி அதில் இருக்காது. ஆமாம். சரி, நான் பேசி பேசி ஒரு கண்ணே 1 மணி நேரமாக சாப்பிட்டுக்கிறேன். நான் என் வேலையை பார்க்குறேன். சரிம்மா, முக்கால்வாசி நொங்கு வெட்டதே உனக்கோசம் தான். ஏன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ண. நீங்கள்லாம் நொங்கு வெட்ட பார்த்தா நீங்கள்லாம் கும்பலாக ஃபேமிலியோட போய் நொங்கு வெட்டி சாப்பிட்றீங்க. மாதம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க போன வருஷமே விட்டு போயிட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில் இட்டும் போது 2 பழங்க வெட்டி ஊற்றிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி கூட எட்டுன்னு வந்தது. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து கல் எடுத்து முடிச்சுட்டு நொங்கு வெட்டி நல்லா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து கல்லாருக்கு எப்பயுமே வந்து நைட்டில் தான் வந்து அறுப்போம். அதனால் வந்து எல்லாமே வந்து டயர்டில் வந்து எல்லாமே வந்து படுத்தும் வராங்க. நானும் போய் படுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்க போகிறேன். சாப்பாடு வேலை வந்து நாங்கள் அங்கேயே வந்து முடிச்சிட்டோம். அங்கேயே வந்து நான் சாப்பாடு செஞ்சு அங்கேயே வந்து சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போய் நான் போய் படுத்து தூங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அனுபவம் இருந்தால் மறக்காமல் அது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சு எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சனை யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணேன். எப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.